சூப்பராக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் ரவா லட்டு ரெடிங்க. இந்த ரவா லட்டு நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டுங்க. இந்த ரவா லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரவா லட்டு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன எடுத்து வச்சுருக்கேங்கன்னா, 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1/4 கிலோ ஒயிட் சுகரு, கூடவே 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு 50 கிராம் போடணும்ல, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம திராட்சை, கடலப்பருப்பு அதுவும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு பால் வந்து ரொம்ப தேவையில்லை. நான் 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய், இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நெய். சரி, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். நீங்கள் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பால் எடுத்து காய்ச்சிக்கிடணும். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணுங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கணும், அதுதான் மெயின். பால் நல்லா காயட்டும். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரவா லட்டுக்கு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணுன்னு அவசியமே இல்லைங்க. சர்க்கரை பாகு காய்ச்சாமலே, அந்த பாகு பதம் இல்லாமலே நம்ம ரவா லட்டு செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜிஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பால் பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பால் ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு ஓரமாக எடுத்து வச்சு ஆற வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இது ஒயிட் சுகர் அப்புறம் ஏலக்காய், இதை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிடலாங்க. பார்த்தீங்களா, இப்போ புகை நல்லா வருது. நைஸாக, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக பவுடராக வந்திருக்கு. நம்ம இந்த சுகரோடைய ஏலக்காய் சேர்த்துட்டோன்னா அதுவும் நல்லா சேர்ந்து பவுடராகிடுங்க. கட்டி அந்த ஒரு மாதிரி திப்பியாக இருக்காது, நல்லா பவுடராகிடும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். மெயினாக மெஷர்மெண்ட்டு, நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் சுகரையும், ஒயிட் சுகரையும் எடுக்கணும். நான் 1/4 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. நான் எடுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும், வீட்டில் எதுவும் இல்லைன்னா இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். போதுங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். கொஞ்சம் அந்த கலர் லைட்டாக மாறினா போதும், ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, அப்புறம் கருகிரும். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இதை வந்து இப்போ நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். அந்த நெய்யோட முந்திரி மணம் வரணும்.
அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு இதையும் நல்லா ரவை வந்து பச்சை வாசம் போய் நல்ல மணம் வரணும், ரவை வறுக்கிற மணம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யிலேயே வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரவை கூடயே நான் தேங்காய் துருவலையும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் துருவலை தனியாக கூட வறுத்து எடுக்கலாம், தேங்காய் துருவலை தனியாக கூட வறுத்துக்கலாம், முதலே வறுக்கலாம். நான் இதோடய சேர்த்து வறுத்துக்கிறேன். ஏன்னா ரவை வறுத்து வரும்போது தேங்காயும் நல்லா வறுபட்டு வந்துடும், நல்லா இருக்கும். ரவையும் தேங்காயும் சேர்த்து வறுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் ரவை வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும், தேங்காய் வறுபடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒன்று போல் வறுபட்டு வரும். இது ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இப்படி வறுத்துட்டே இருந்தால் போதுங்க, நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள், நான் 5 நிமிஷம் வறுத்துட்டேன். அந்த கலர் வந்து லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, அப்புறம் ரவை நல்லா இருக்காது, அந்த ரவா லட்டு நல்லா இருக்காது. இந்த அளவு வந்தால் போதுங்க. அந்த ரவை மணமும் தேங்காய் மணமும் நல்லா சேர்ந்து வருது, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சுகர் பவுடர், இதை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வு சிம்மில் வச்சுடுங்க. நீங்கள் ரவை வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுடுங்க. சர்க்கரை பொடி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கொஞ்சம் அந்த மெல்ட் ஆகணுங்க. சர்க்கரை பொடி வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். கட்டி கட்டியாக இருக்குல்ல, அது நல்லா சேர்ந்து கலந்து வர அளவுக்கு நல்லா இது ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம்லேயும் வச்சிடாதீங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலக்குங்க. பாருங்கள், 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டால் எல்லாம் இதெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போது ஓரளவுக்கு அந்த கட்டி கட்டியாக இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம்ல, அதுதான் அப்படி இருக்குது. சுகர் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முந்திரி போட்டு கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்துக்கலாங்க. நான் இதில் 1 கரண்டி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேங்க, அந்த வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே கலந்து விட்டால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இதில் ஏற்கனவே நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ அது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சிங்க. பாருங்கள், அந்த பால் ஆடை இருந்துச்சுன்னா ஆடையை எடுத்துருங்க. பாருங்கள், ஆடை எடுத்துட்டேன். ஆடை எடுத்த பாலை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப மெல்ட் ஆகிடும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம ரவை வந்து சூடாக இருக்குது, பால் ஆறிடுச்சு, ரவை சூடாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி விட்டே கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் பால் ஊற்றுனேன், எவ்வளோ மெல்ட் ஆகி வருது பார்த்தீங்களா? அதனால் பால் ஊற்றும் போது முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக சூடாக இருக்குது.
இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. கை பொறுக்கிற சூடு வரவும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா முந்திரி பருப்பு நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க முந்திரி பருப்பு நிறையா போட்டு செய்கிறது. இந்த மாதிரி எல்லா லட்டுவும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா லட்டும் பிடிக்கிறதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா இன்னொரு தடவை லைட்டாக அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி பிடிக்க வரும். ஏன்னா ரொம்ப ஆறிட்டாலும் நமக்கு இந்த லட்டு உருண்டை பிடிக்க வராது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருது. இந்த மாதிரி கையிலே இப்படி உருட்டி உருட்டி பிடிச்சிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க. பாருங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதில் ஆல்ரெடி 15 லட்டு இருக்குங்க. இதில் நான் 18 லட்டு பிடிச்சிருந்தேன். ஆல்ரெடி 3 லட்டு காலி ஆகிடுச்சு. நான் லட்டு பிடிக்கும் போதே காலி ஆகிடுச்சு. பாருங்கள் மிச்சம் 15 லட்டு இருக்குது. இது நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நான் உடச்சி காட்டுறேன் வாங்க. பாருங்க தொட்ட உடனே அப்படியே வருதுங்க. எவ்வளோ சூப்பராக வருது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க. பாய். சூப்பராக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குது.